ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பீமாசங்கர் அப்படின்ற கோவில் மகாராஷ்டிராவில் பூனே மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஜோதிர்லிங்கத்தில் இதுவும் ஒன்று. இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவில் பூனாலேருந்து 125 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. போகும்போது அப்படியே அந்த கதையும் தெரிஞ்சுட்டே போகலாம். நம்ம பீமாசுரன்ற ஒரு அரக்கனை அழிச்சதுனால தான் இவருக்கு பீமாசங்கர்னு பேர் வந்தது. ராவணனோட தம்பியான கும்பகர்ணனுக்கு பீமாசுரன்ற மகன் இருந்தான். இவன் தன்னோட தந்தையை ராமபிரான் கொன்றதை அறிந்து பிரம்மாவை நோக்கி கடுதவம் செய்து நிறைய சக்தியெலாம் பெற்று தேவர்கள், முனிவர்கள், சிவபக்தர்களெல்லாம் கொடுமைப்படுத்தினான். அதில் காமரூபேஸ்வரன்ற மன்னனையும் துன்பப்படுத்தி சிறையில் அடைச்சி பண்ணும்போது அந்த மன்னன் ரொம்ப சிவபக்தி மிக்கவர். அதனால் சிவலிங்கத்தை வணங்கிட்டே இருந்தார். இது தெரிஞ்ச உடனே அவன் கோபம் அடைஞ்சு சிவனை வணங்குறியா சொல்லிட்டு வாளால் சிவலிங்கத்தை அழிக்க முயன்ற போது சிவபெருமான் அங்கிருந்து தோன்றி கடும் போருக்கு பின்னர் பீமாசுரனை அழித்தார். தேவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் அங்கேயே ஒரு ஜோதிர்லிங்கமாக சுயம்புவாக காட்சியளித்தார். அதுவே பீமாசங்கர். திரிபுராசுரன் கதைன்னு இன்னொன்று இருக்குது. மற்றொரு புராணத்தின்படி திரிபுராசுரன் என்ற அரக்கன் சிவபெருமானை வேண்டி கடும் தவம் செய்தான். சிவன் அவனுக்கு அழிவில்லாத வரத்தை வழங்கினார். ஆனால் அந்த சக்தியை அவன் தவறாக பயன்படுத்தி 3 உலகங்களையும் துன்புறுத்த தொடங்கினான். தேவர்களோட பிரார்த்தனையால் சிவபெருமான் அன்னை பார்வதியுடன் அர்த்தநாரீஸ்வராக தோன்றி திரிபுராசுரனை அழித்து உலகை காத்தார்னு இன்னொரு புராண கதை உண்டு. அங்கே இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். கோவில் ரொம்ப சூப்பரான கோவில். சனி பகவான் இது. சிவபெருமானுக்கு எதிர்க்கியே அழகான சந்நிதி. மேலே மணி இருக்குது பார்த்தீங்களா? அதை பற்றின நிறைய கதையெல்லாம் இருக்குது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா இயற்கை காடுகள், பல்வேறு வகையான வனவிலங்குகள் மற்றும் அழகிய நிலப்பரப்புகளோட இணைந்த ஒரு புனித யாத்திரை இது. இயற்கை ஆறுதலுக்கும் ஏற்ற இடம் இது. 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான இந்த பீமாசங்கர் சகயாத்ரி மலைத்தொடரில் அமைந்துள்ளது. கோவிலின் கருவறை கீழ் மட்டத்தில் அமைந்துள்ளது. புகழ்பெற்ற மராட்டிய மன்னன் சிவாஜியும் இந்த கோவிலுக்கு நன்கொடைகள் வழங்கியுள்ளார். ஈசனோட பெயர் பீமாசங்கர், சுயம்பு மூர்த்தி. மூலவர் கூம்பு வடிவில் அமைந்திருப்பது இந்த தலத்தினுடைய சிறப்பாகும். அம்மன் கமலாட்சி பச்சிஷ்டா தேவி. இங்கு மோட்ச குண்டம், சர்வ தீர்த்தம், குடச்சாரண்ய தீர்த்தம்னு அதோட பீமா நதி எல்லாம் சேர்ந்து புனித நீர்லாம் இருக்குங்க. கோவிலுக்கு செல்லும் வழி பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே பள்ளத்தாக்க நோக்கி செல்வது. வழி நெடுக படிக்கட்டுகள் அமைந்துள்ளது. 500 படி இருக்குது. காரில் செல்லும்போது வேறு ஒரு பாதை வழியாக நாங்கள் ஒரு 500 ருபீஸ் கேட்டோம். கொடுத்தோடனே அந்த கோவில் கிட்டக்க கொண்டு போய் கார் அது வரைக்கும் போக விடுறோம். அங்கே போய்ட்டு அங்கே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 1 மினிட் தான். பூஜைக்கு வேணுங்கிற அபிஷேக சாமான்லாம் வாங்கிட்டு அழகாக கோயிலுக்கு போகணும். இந்த கோவில் பார்த்திங்கன்னா நாகரா பாணியிலான கட்டடக்கலை அதோட கலவை 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறப்படுறது. பின்னர் 18ஆம் நூற்றாண்டில் நானா பட்னாவிஸ் போன்ற மராட்டி ஆட்சியர்களால் சில பகுதிகள் சேர்க்கப்பட்டுள்ளன. இக்கோவிலின் சிகரம் நானா பட்னாவிஸ் என்பவரால் கட்டப்பட்டது. பூனேவிலிருந்து பஸ் வசதி இருக்குது. தனியார் வாகனம் மூலமாகவும் போகலாம். 3 to 3.5 hours ஆச்சு எங்களுக்கு. ஜெனரலாக 3.5 hours to 4 hours ஆகும் பீமாசங்கர் அடைய. காடு அது, ஃபாரஸ்ட். நல்லா இருந்தது போகும்போது பயணம். ஆனால் அங்கே ஒன்றும் சாப்பிட்றதுக்கெலாம் ஒன்றும் கிடைக்காது. நம்ம வேணுங்கிற தண்ணி ஃபுட்டெல்லாம் எடுத்துன்னு போயிடலாம். நாங்கள் காத்தால் போயிட்டு எத்தனை மணிக்கு கிளம்பினோம்? காத்தால் 4 o'clock இதில் ஏறிட்டோம். காரில் 7:30க்கெலாம் போயிட்டு காத்தால் போனாலும் அவ்வளோவா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்து அழகாக தரிசனம் பண்ணோம். கையாலேயே அபிஷேகம் பண்ணோம் தொட்டு. இந்த 2 சிவலிங்கம், இந்த 2 நந்தி ரொம்ப ஃபேமஸ். என்ன காரணம்னு தெரியல. இந்த நந்தியும் ரொம்ப குறிப்பிட்ட முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றாங்க. கோவிலோட முன்பண்டபம் ரொம்ப விசாலமாக இருக்குது. கோவில் தூண், கதவு, விதானம்லாம் கலை வேலைப்பாடோடு அமைஞ்சிருக்கு. கோவில் அந்த வித்தியாசமான 2 நந்திகள். கருவறை படிக்கட்டில் இறங்கி கீழே போகணும். 1 அடி உயரம்தான் சிவலிங்கம் இருக்குது. வெள்ளி கவசத்தோடு இருக்குது. விடிகாலையில் கவசங்கள்லாம் அகற்றி பூஜிக்கப்படுறது. கருவறையில் லிங்கத்தை சுற்றி அமர்ந்து நம்மலாம் அபிஷேகம் பண்ணலாம். ரொம்ப காண கிடைக்காத இடம். அந்த கோவிலில் ஆஞ்சநேயரும் இருக்குது. வெளிப்பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியான சூப்பரான இடம். ஈசனுக்கு எதிர காக்கை வாகனத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கிறார். இங்கே 2 தூணுக்கு மத்தியில் பெரிய அழகிய போர்த்துகீசிய மணி ஒன்று தொங்குறது.
பாஜிராவ் பேஷ்வாவின் சகோதரர் சிம்னாஜி அப்பா என்பவர் தான் இந்த காணிக்கையாக கோவிலுக்கு சமர்ப்பித்தார். ரொம்ப அருமையான கோவில், ரொம்ப பழமையானது, மலைக்காட்டு பகுதின்றதுனால கடைகள்லாம் இருக்காது. வேணுங்கிறத பார்த்து வாங்கிட்டு போயிட்டு வாங்க. ரொம்ப அற்புதமான கோவில், ஜோதிர்லிங்கத்தில் ஒன்று. பாஜிராவ் பேஷ்வாவின் சகோதரர் சிம்னாஜி அப்பா போர்த்துகீசியர்களை வாசாய் கோட்டையில் வென்று 2 பெரிய மணிகளை வெற்றியின் சின்னமாக கொண்டு வந்ததாகவும், ஒன்று பீமா சங்கர் கோயிலுக்கும் மற்றொன்றை கிருஷ்ணா நதிக்கரையில் வாகி என்ற இடத்தில் உள்ள மேனோவாலி சிவன் கோவிலுக்கும் காணிக்கையாக அளித்துள்ளார்.